ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் கிளாடியேட்டர் 2. இது ஒரு எப்பிக் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படம் 2000 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான கிளாடியேட்டர், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமாஸ்க்கெலாம் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் படத்தோட சீக்குவலாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிட்லி ஸ்காட் தான் கிளாடியேட்டர் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். கிளாடியேட்டர் 2வையும் ரிட்லி ஸ்காட் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 16 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ரோம 2 கொடுங்கோல் அரசர்கள் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற அரசாங்கத்தை எல்லாத்தையும் போர் தொடுத்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க. அதுக்காக மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு தளபதியும் அந்த ரோமில் இருக்கார். அவரும் போய் அவங்க ஆசைப்படுற இடத்த எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி அவங்க ஆசைப்பட்ட நுமிடியாங்கிற ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ண ஜென்ரல் மார்க்கஸ் போகிறாரு. அங்கே ஹீரோ அவரோட மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் ஒரு போர் வீரர் தான், அவரோட மனைவியும் ஒரு போர் வீரர் தான். இவங்க 2 பேரும் ரோமை எதிர்த்து சண்டை போடுறப்ப ஹீரோயின் இறந்துடுறாங்க. ஹீரோ இதனால் ரோம் மேலேயும் ஜென்ரல் மார்க்கஸ் மேலேயும் பயங்கரமான கோவத்தோடு இருக்கார். போர் முடிஞ்சு நுமிடியாவை ரோம் கைப்பற்றின பிறகு அங்கே இருக்க போர் கைதிகள் எல்லாத்தையும் கிளாடியேட்டராக மாற்றி ரோமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி ஹீரோ கிளாடியேட்டராக மாறி ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஃபைட்டை பார்க்க வந்த மர்ஷீனியஸ் அப்படிங்கிற, அதாவது டென்சல் வாஷிங்டன், ஹீரோவோட திறமையை பார்த்து ஹீரோவை தான் கூட கூட்டிகிட்டு போய் தன்னோட கிளாடியேட்டர்ஸ் டீமில் வச்சுக்கிறாரு. டென்சல் வாஷிங்டன் ரோமில் நடக்கிற கிளாடியேட்டர் ஃபைட்டுக்கெல்லாம் ஹீரோவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கிளாடியேட்டர் 2. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்டு, ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு, காஸ்டியூமு, மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட் படம் பார்க்குறப்ப தெரியுது. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்த மாதிரி தெரில. கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவான ரசல் க்ரூ அந்த மேக்சிமஸ் அப்படிங்கிற கேரக்டரை அழகாக வெளியில் கொண்டு வந்திருப்பார். அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். இந்த படத்தில் ஹீரோ அந்த மேஜரான அந்த ஹீரோ ரோலை அவரால் வந்து அந்தளவு வெளிக்கொண்டு வர முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து வில்லன் கேரக்டர்ஸ், அந்த 2 கொடுங்கோல் அரசர்கள் இருக்காங்களா, அவங்களோட கேரக்டர்ஸில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லா நடிகர்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆனிச்சுல கிளாடியேட்டர், அதோட கிட்டத்தட்ட காப்பி மாரி தான் இருக்குது. அதாவது அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்ன பேட்டர்னில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னும் இருக்குது. இதுக்கு முன்னாடி கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மனுஷங்களோட ஃபஸ்ட்டு ஃபைட் இருக்குன்னா, இதில் வந்து குரங்கோட ஒரு சண்டை, அந்த கிளாடியேட்டர் ஃபைட்ஸில் புலிங்களோட ஒரு சண்டை இருக்குன்னா, இதில் வந்து தண்ணி மாதிரி செட்டப் பண்ணி திமிங்கலத்தோட படகுல சண்டை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைட் சீக்வன்சஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அந்த படத்தோட பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படம் பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த படம் எனக்கு அந்தளவு சுவாரஸ்யமாக தெரில. படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் ஓகே தான், பட் படத்தில் மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்ச 4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர படத்தில் முக்கால்வாசி சீன் இவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் சில இடங்கள் ரொம்பவே சுமாராக போகிற மாரி நமக்கு போர் அடிக்கிற ஃபீலை உருவாக்கிடுது. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் மாரியே எடுக்க ட்ரை பண்ணியிருக்க கிளாடியேட்டர் செகண்ட் பார்ட். ரிட்லி ஸ்காட் கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எந்தளவு சூப்பராக படத்தை எடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமாஸ்க்கெலாம் அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாரோ, இந்த படத்தில் டோட்டலாக அதை மிஸ் பண்ணிட்டாரு. ரொம்பவே சுமாராகிடுச்சு.
கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் சந்திரமுகி 1 பார்த்துருப்பீங்க, சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் தான் இருக்கும். அதில் ஒரு பாட்டு, இதில் ஒரு ஓப்பனிங் சாங்கு, அந்தமாரி அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். கிளாடியேட்டர் 2வும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம். ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.